டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு 76வது குடியரசு தினத்தை இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதனால் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த குடியரசு தினத்தை குறித்து 60 ஆண்டுகள் தாண்டியவர்கள், அது 70 வயதை தாண்டியவர்கள், அவர்களுக்கு ஓரளவிற்கு இதனுடைய வரலாறு தெரியும். ஆனால் இன்றைய சமூகத்திற்கு, இன்றைய ஜெனரேஷன் சொல்கின்ற யூத், இளைஞர் சமுதாயத்திற்கு குடியரசு தினத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? சுதந்திர தினத்தையும் கொண்டாடுகிறோம், ஆனால் குடியரசு தினத்தையும் கொண்டாடுகிறோம். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது குறித்து பெரும்பாலான இளைஞர்களுக்கு தெரியுமா என்பது சந்தேகம். தெரிந்த இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் தெரியாதவர்களுக்காகவும், இன்னும் 60 கடந்தவர்களுக்கும் சில பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாமல் தான் இன்னும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் 2 தினங்கள் இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்படின்னா, முதலில் சுதந்திர தினம் என்பது அந்நியருடைய ஆட்சியிலிருந்து, வெள்ளையருடைய ஆட்சியிலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம், நாம் விடுதலை அடைந்து விட்டோம், அந்த அடிமை சங்கிலியிலிருந்து நாம் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறிக்கின்ற ஒரு நாள். சரி, வெளியே வந்தாகிவிட்டது. அதன் பிறகு என்ன என்பது தான் இங்கே கேள்வி. அதன் பிறகு நாம் நம்மை நாமே ஆள வேண்டும். மக்களாகிய நாம் மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் இங்கே நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற அந்த அமைப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நாள், அந்த அமைப்பு உருவான நாள் தான் இந்த குடியரசு நாள். அப்படி என்றால் அந்த அமைப்பு இயங்க வேண்டும், அந்த எந்திரம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாசனம், அரசியல் சாசனம் என்று ஒன்று வந்தது. அது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே அந்த வரைவு குழு அமைக்கப்பட்டது. இத்தனை நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு அரசியல் சாசனத்தை தயாரித்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் 308 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படியென்றால் ஏன் நாம் நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளவில்லை குடியரசு தினம் என்றெல்லாம் கேட்பீர்கள். அந்த நவம்பர் 26 என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், ஆனால் அது நடைமுறைக்கு வந்த நாள் என்பது தான் ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 ஏன், அது குறிப்பாக ஏன் 26 அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால், இதற்கு நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் வரலாற்றில். 1929 டிசம்பர் 19ஆம் தேதி லாகூரிலே ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டிலே காந்தியடிகள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். நாம் விடுதலை பெற்ற நாளாக நான் அறிவிக்கின்றேன், ஜனவரி 26ஆம் நாளை இன்றையிலிருந்து நாம் விடுதலை பெற்ற நாடு என்று சுயமாக நாமே அறிவிப்போம் என்று ஒரு முழக்கத்தை வைக்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். அதை நினைவு கூறுகின்ற வகையிலே பின்னாளிலே 1935 அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று இருந்தது. அதை தழுவிதான் 1946 இந்த சாசனம் அம்பேத்கருடைய தலைமையிலே இந்த வரைவு குழு அமர்ந்து சட்டத்தை இயற்றி நான் சொன்ன அந்த நாளிலே நவம்பர் 26 1949 சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் இது சட்டமாக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்படல, இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைக்கு வந்தது. அன்றைக்கு இருந்த டொமினியன் இந்திய அரசினுடைய வைஸ்ராய் ஜெனரலாக இருந்த ராஜாஜி அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர். அவர்தான் அறிவிக்கின்றார், இன்று முதல் இந்தியா ஒரு குடியரசு பெற்ற நாடு. அப்படி என்றால் நாமே நமக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் நம்மை ஆளும், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பெருமை, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மதம், நம்முடைய மக்கள் எல்லாமே நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும், சுயமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வந்தது தான் இந்த குடியரசு தினம். அதற்காக தான் நாம் இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுதான் நமக்கு பெருமை. வெறும் சுதந்திரம் பெறுவது பெருமை இல்லை, அந்த வாங்கிய சுதந்திரத்தை எப்படி நாம் பேணி காக்கின்றோம் என்பதில் தான் இந்த குடியரசத்தினுடைய மகிமை, மகத்துவம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாரு, ஏன் குடியரசு வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய அரசியல், நம்முடைய பொருளாதாரம், இந்த 4 கட்டமைப்புகளை எந்த ஒரு மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ அதை நசுக்குகின்ற வகையிலே எந்த ஒரு ஆட்சியாளர்கள் இருந்தால் அவர்களை மதிக்கின்ற ஒரு விதம் என்னவென்றால், நாம் மனிதனும் இறைவனையும் மதிக்காமல் போகின்றதாக அர்த்தம். அதனால் நமக்கு தேவை குடியரசு, அதனால் விடுதலை தினம் என்பது ஜனவரி 26 இருக்க வேண்டும் என்று இது நடப்பதற்கு முன் கூறியவர் மகாத்மா காந்தி. இந்த குடியரசு நாளுடைய நோக்கம் அது எதை நோக்கி செல்கிறது என்றால், அதை குறித்து பேசுவதற்காகத்தான் இன்றைக்கு நால்வர் நம்முடைய
அரங்கத்திலே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் இந்த குடியரசு நாள் என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கையான நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதை நோக்கித்தான் இந்த குடியரசு தினத்தினுடைய நோக்கம் அல்லது நீதியாக இருக்க முடியும் என்று பேசவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கின்றார். அடுத்ததாக சமூக நீதி தான் முக்கியம் இந்த குடியரசு தினத்தினுடைய நோக்கம் என்று பேராசிரியர் ஷாலினி அவர்கள் பேச வந்திருக்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பொருளாதாரத்தை நோக்கித்தான் இந்த குடியரசு தினம் இருக்க வேண்டும், பொருளாதார வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியம், அதுதான் இந்த குடியரசு தினத்தினுடைய நோக்கம் என்று பேராசிரியர் ஷோனா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடைசியாக நிறைவாக இல்லை எது எப்படி இருந்தாலும், இது எல்லாம் சரியாக இருந்தாலும் அரசியல் சரியாக இருக்க வேண்டும், ஆள்பவர்கள் சரியாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த மூன்றும் நிறைவேறும். அரசியல் நீதிதான் மிகச்சிறந்தது, அதை நோக்கித்தான் இந்த குடியரசு செல்கிறது என்று பேசுவதற்காக பத்திரிகையாளர், கட்டுரையாளர், கவிஞர் என்று பன்முகம் கொண்ட முருகேஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார். அவர் அதை குறித்து பேசுகிறார். இந்த நால்வரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். முதலாவதாக பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இது நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதியை குறித்துத்தான் இந்த குடியரசு தினத்தினுடைய நோக்கம் இருக்கிறது என்று பேச வருகிறார். வாருங்கள் பாஸ்கரன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. இந்த இந்திய குடியரசு நாளில் டிடி தமிழ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துகள். நடுவர் அவர்களே, இந்திய குடியரசு எதை நோக்கி நகர்கிறது என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். சமூக நீதியா, பொருளாதார நீதியா, அரசியல் நீதியா, அனைத்துக்கும் மேலாக இயற்கை நீதியா என்கிற ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவரையிலே மிக நிச்சயமாக உறுதியாக கூற முடியும், இது இயற்கை நீதியை நோக்கித்தான் செல்லும். அதுதான் உண்மையிலேயே இயற்கையான நீதியாக இருக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசமைப்பு சட்டத்தில் தி பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முகப்புரையில் 3 நீதிகளை முன்வைக்கிறார்கள். சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சமூக, பொருளாதார, அரசியல் நீதியை நேரடியாக வலியுறுத்தி சொல்கிறது முகப்புரை. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 3க்கும் மேலாக இயற்கை நீதி எல்லா இடத்திலும் நிறைவு இருக்க வேண்டும். அப்போது தான் இந்த 3 நீதிக்குமே ஒரு நியாயம் கிடைக்கும் என்பது தான், வேறு உண்மையில். ஏன் அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் அது வரலை அப்படின்னா, இந்த 3ம் இணைந்து ஒரே ஒரு சக்தியாக வர முடியும் என்றால் அதுதான் இயற்கை நீதி. ஏன்னா பல பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அதனால் இயற்கை நீதி அப்படியே செயற்கை நீதி ஒன்று இருக்கா அப்படி சொல்கிறோம். இயற்கை நீதி என்பதற்கு என்ன பொருள்னா, பொதுவான நீதி என்று பொருள். இப்போது ஒரு திரைப்பட பாடல் வரி உங்களுக்கு மிக நிச்சயமாக நினைவு இருக்கும். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, வானில் நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமான்னு ஒரு பாடல் வரும். என்ன பொருள்? அது தென்றலாக இருக்கட்டும், நிலவாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா? அது இயற்கை தானே. தென்றல் என்பது இயற்கை, நிலவு இயற்கை, சூரியன் இயற்கை, கடல் இயற்கை, ஆறுகள் இயற்கை, மலைகள் இயற்கை, காடுகள் இயற்கை. இயற்கை என்பது அனைவருக்கும் பொதுவானது. அப்போ இயற்கை நீதி என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு பொது நீதி. காமன் மேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவன் அவதான் காமன் மேன். சாமானியர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். இந்த நீதி அப்படித்தான், அனைவருக்கும் பொதுவான ஒரு நீதி. நீங்கள் பாருங்களேன், சாஸ்திரம் தொடங்கியிலிருந்து நிறைவு பெறுகிற வரையில் தொடர்ந்து எல்லா இடத்திலும் மீண்டும் 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 வலியுறுத்த சொல்லப்படுகிறது இந்த இயற்கை நீதி தான். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. இப்போது நான் இருக்கிற வணக்கத்துடைய கவிஞர் முருகேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு மிக இனிமையான ஒரு நண்பர். எனக்கு நீங்கள் 5 நிமிஷம் பேச சொல்லிவிட்டு அவருக்கு 15 நிமிஷம் பேச வரைக்கும் வச்சுங்களேன், அது இயற்கை நீதிக்கு முரணானது. அப்போது எல்லாருக்கும் சமமாக எல்லாரும் கிடைக்க வேண்டும்ங்கிறது தான் இயற்கை நீதி. சரிங்களா? இந்த இயற்கை நீதி எங்கேயெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சாசனத்தில் பிரிவு 14 வெகு நேரடியாக சொல்கிறது, அத்தனை நபர்களும் சட்டத்தின் முன் சமமானவர்கள். இயற்கை நீதி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரி, அது போட்டும். இன்னொரு இடத்த சொல்கிறாங்க, ஒருவரை நீங்கள் கைது செய்கிறீர்கள். அது கைது செய்வதற்கு முன்பாக 3 நிபந்தனை சொல்கிற ஆர்டிகல் 20 வருது பிரிவில். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தவறு அவர் செய்கிற போது தவறாக இருக்க வேண்டும், இல்லைன்னா தவறு இல்லை. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பப்ளிக் ரோடில் போகிற சென்னையில் தலையில் ஹெல்மெட் போடலை, அது குற்றமானால் இல்லை, ஏன்னா அப்போ அது குற்றம் இல்லை, இப்போ போது தான் குற்றம். அந்த செயலை செய்கிற போது அது குற்றமாக இருந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அது குற்றம் இல்லை. இது என்ன நீதி? இயற்கை நீதி. சரிங்களா? சரி, போகட்டும். 2வது, நான் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறேன், நான் தான் இந்த தவறை செய்தேன் அப்படின்னு. இந்த நான் தந்திருக்கிற வாக்குமூலத்தை எனக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? கூடாதுன்னு சொல்லுகிறது ஆர்டிகல் 20. ஏன்? அதுதான் இயற்கை நீதி.
எனக்கு நான் தருகிற ஒரு வாக்குமூலத்தை எனக்கு எதிராகவே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, சாஸ்திரம் சொல்கிறது. அது இயற்கை நீதி. சரி, நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், 2 இடங்களில் வழக்கு நடக்கின்றது, 2 இடங்களிலுமே எனக்கு தண்டனை தர முடியும்னா தர முடியாது. ஒரு குற்றத்துக்கு ஒரு முறை தான் தண்டனை வழங்க முடியும். இது என்னது? இது இயற்கை நீதி. இது எதில் கொண்டு வந்து சேர்ப்பீங்க? அரசியல் நீதியெல்லாம் இல்லை, பொருளாதார நீதியெல்லாம், சமூக நீதியும் இல்லை, அத்தனை பேருக்கும் பொதுவானது யாராக இருந்தாலும். இதை விட ரொம்ப அருமையாக ஒரு இடத்த சாஸ்திரம் சொல்கிறது. ஆர்டிகல் 21 சொல்கிறது, நோ பர்சன் ஷல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ரைட் டு லைஃப் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்னு சொல்லுது. சரி, அவ்வளோ வேகமெல்லாம் வேண்டாம், நிதானமாக சொல்லிக்கிறேனே. எந்த ஒரு தனிநபரையும் அவருடைய வாழ்க்கைக்கோ அல்லது அந்தரங்க வாழ்க்கைக்கோ எந்த ஒரு இடையூறும் அரசாங்கத்தில் ஏற்படுத்தாத அரசாங்கம் அப்படி சொல்லுது. இது எல்லாருக்கும் பொதுவானது தானே, எல்லா நபர்களுக்கும் பொதுவானது. ஆல் சிட்டிசன்ஸ் கூட சொல்ல, தி ஸ்டேட் ஷல் நாட் டிப்ரைவ் டு எனி பர்சன் தான் சொல்லுது. எல்லா நபருக்கும் பொதுவானது. அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்போது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு வெளிநாட்டவர், அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருந்திருக்கிறது அப்படின்னா, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிற அதெல்லாம் நீ வெளிநாட்டவர், உனக்கு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு நீதி சாசனம் வழங்குகிறது இல்லையா, அதுதான் இயற்கை நீதி. ஒருவருக்கு ஒன்றும் மற்றவருக்கு வேறொன்றுமாக ஒரு நீதி இருக்கவே முடியாது. இதை உறுதி செய்கிறது சாசனம். அதனால தான் சாசனம் மொத்தமுமே அது இயற்கை நீதியின் பார்ப்பட்டது. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருவர் என்னை 4 அடி அடித்து விட்டார். அந்த 4 அடி அடித்தவருக்கு இதுதான் தண்டனை என்று சட்டம் சொல்கிறது. வேறொருவர் வருகிறார், அவரும் என்னை 4 அடி அடிக்கிறார். எல்லாருமே என்னை அடிக்கணும் ஆசைப்படுறாங்க, அடிக்கிறாங்க. அடுத்த ஒருத்தர் 4 அடி அடிக்கிறார். அவருக்கு இவர் மாதிரி இருக்க முடியுமானா அவருக்கும் அதே தான் தண்டனை. சட்டம் எல்லாருக்கும் சமமாகத்தான் பாவிக்கிறது, அத்தனை பேருக்கும் சமமாகத்தான் தண்டனை வழங்குகிறது. அது குற்றமாக இருந்தாலும் குற்றமல்லாத இருந்தாலும், அவர் நியாயவானாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் சட்டம் அதன் பார்வையில் நேராக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பல சமயத்தை பார்த்துருப்பீங்க, இந்த நீதிமன்றங்கள்லாம் சொல்லுகிற போது திரைப்படங்கள்லாம் சட்டத்தின் நேர்பார்வையில் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துவாங்க. சட்டத்தின் நேர்பார்வைங்கிறது என்ன? அதுதான் பொதுவான பார்வை. அந்த பொது பார்வை எங்கேருந்து வருகிறது என்றால் இயற்கை நீதியிலிருந்து வருகிறது. யாராக இருந்தாலும் அப்படி தான். இப்போது நான் ஒருவருக்கு ஒரு துன்பம் தருகிறேன் என்று சொன்னால் அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுகிறது தான். எனக்கும் என் பேர் பாஸ்கரனுங்கிறனால அது மாறிடாது, எல்லாருக்கும் பொதுவாக. இதுதான் இயற்கை நீதி என்பது. சரி, இதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து வச்சுக்கோங்களேன், இதை விட்டு சென்று வச்சுக்கோம். எல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு வரோம், அத்தனை பேரும் சமம், இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு தாய் மக்கள் அப்படிலாம் பேசுகிறோமே. அந்த ஒரு தாய் மக்களுங்கிற அந்த கான்செப்ட், அந்த கருத்து எதை சொல்கிறது? எல்லாரும் பொதுங்கிறத சொல்லுகிறது. இதை வச்சு தான் உங்களுக்கு நீதி நகரவே முடியும். அப்போது நீதியில் 2 இருக்கிறது. ஒன்று என்னென்னா, ஒன்று நீதி, மற்றது நியாயம். நீதி வழங்கப்படுகிறது, ஆனால் அது நியாயமாக இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வரும் எல்லாருக்குமே. அப்போது அதனால தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி பி டன், இட் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன் அப்படின்றாங்க. அதாவது சட்டம் வழங்கப்பட்டால் மட்டும் போதாது, சட்டம் வழங்கப்பட்டதாக உணரப்படவும் வேண்டும் சொல்கிறோம்ல, அந்த உணர்வு தான் இயற்கை நீதி. மற்ற நீதிகளாக வழங்கப்பட முடியும், சமூக நீதி நம்மால் வழங்க முடியும், இயற்கை அரசியல் நீதி நம்மளால் வழங்க முடியும், பொருளாதார நீதி நம்மளால் வழங்க முடியும். ஆனால் எதை உணர முடியும், அதுதான் இயற்கை நீதி. ஒரு நீதி வழங்கப்படுகிற சட்டத்தில், ஒரு நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிறது, சரிதான் இது நீதி தான், சட்டத்தின்படி நீதி, ஆனால் நியாயமாக இருக்கிறதா? ஒரு உயிர் போய் விட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ உங்களால் நீதி தான் வாங்க முடியும், நியாயம் வாங்க முடியாது. அதனால தான் அது இயற்கைக்கு முரணானது. ஒவ்வொரு குற்றமுமே எவ்ரி சிங்கிள் ஆக்ட் ஆஃப் கிரைம் இஸ் அகெயின்ஸ்ட் தி ரூல் ஆஃப் நேச்சர், இயற்கைக்கு முரணானது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயற்கை நீதி என்பது என்னென்னா, ஒரு முறை அது தவறிவிட்டால் அதை சரி செய்ய முடியாது. ஏதோ ஒன்று சொல்லி நீதியை நம்மளால் கொடுக்க முடியும், அதுக்கு நியாயம் கற்பிக்க முடியாது. இப்போ ஒருவருக்கு ஏதோ ஒரு விபத்திலே ஏதோ ஒரு உடல் பாகம் போய்விடும், கை உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு இழப்பு தர முடியாது, அந்த இழப்பை சரி செய்ய முடியாது. இழப்பீடு என்று எதுவும் ஒன்று தர முடியும், அது நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லை. இதையெல்லாம் தான் சட்டம் சொல்கிறது. நீங்கள் ஏதேனும் ஒரு தவறை நிவர்த்தி செய்ய முடியும் என்றால், மிகச்சரியாக நிவர்த்தி செய்ய முடியும் என்றால், அப்போது உங்களுக்கு நீதி கிடைக்கிறது. சமூக நீதிங்கிறது எப்படி வந்தது? அவர்கள் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது நாம் சரி செய்தாக வேண்டும், அதற்கு இது வேண்டும், இது சமூக நீதி கோட்பாடு. பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கிறார்கள், அவர்கள் பொருளாதாரத்தை மேலே கொண்டு வருவோம், இது பொருளாதார நீதி. யாருக்கும் அரசியல் விழிப்புணர்வு இல்லை, அது அரசியல் உரிமை இல்லை, அவர்களுக்கு அரசியல் உரிமை தரப்படுகிறது, அரசியல் நீதி. ஆனால் இயற்கையாகவே பொதுவாகவே யாருக்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ, எங்கேயெல்லாம் நியாயம் வழங்குவதற்கு சாத்தியம் இல்லையோ, அங்கேயெல்லாம் இயற்கை நீதி உள்ளே வருகிறது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கலாம், எப்போ கொடுக்கக்கூடாது, எது கொடுக்கக்கூடாதுன்னு தெரியுது இல்லையா? அப்போது தருவது என்பதும் நீதி, தராமல் இருப்பதும் நீதி, இரண்டையும் உள்ளடக்கியது இயற்கை நீதி. இல்லை, சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த இயற்கை நீதி எப்படி சாத்தியம்? சமூகங்கிறது இயற்கைக்குள்ளே தானே இருக்குது. இயற்கை தனியாகவும் சமூகம் தனியாகவுமே இல்லையா? நீங்கள் பிரிக்க பார்க்க முடியாதே.
சமூகத்துக்குலேருந்து இயற்கை என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது. அதில் சமூகம் மட்டும் தனியாக இருக்க முடியாதுல்ல. இப்போ சமூக நீதி என்பது மிக உயரிய கோட்பாடு, மிக நல்ல கோட்பாடு. அது எங்கே இருக்குதுன்னா இயற்கை நீதியின் ஒரு பாகம். இயற்கை நீதியின் ஒரு அங்கம். அது பொருளாதார நீதி, அது இயற்கை நீதியின் ஒரு அங்கம். அரசியல் நீதி என்பது அப்படி தான் இருக்க முடியும். அப்போது இயற்கை நீதியை விட்டு வெளியே, இயற்கை நீதிக்கு அப்பாற்பட்டு, இயற்கைக்கு முரணாக எந்த ஒரு நீதியும் இருக்கவே முடியாதுங்கிறதுனால தான் இயற்கை நீதி அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு யூனிவர்சல் லா, அது யூனிவர்சல் ரூல். சரிங்களா? ஒருவர் மற்றவரை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடியது தானே, எல்லாத்துக்கும் கூடியது. அப்படி உலகம் முழுக்க அத்தனை மக்களுக்கும் அத்தனை சட்டங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது தான், அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை நீதி தான் உண்மையிலேயே சாசனம் வலியுறுத்துகிற மிகச்சரியான நீதி. ஆகவே இயற்கை நீதி என்பது அத்தனை நீதிகளையும் உள்ளடக்கியது மட்டுமே அல்ல, சாஸ்திரம் கூறும் அத்தனை உரிமைகளையும் அத்தனை கடமைகளையும் உள்ளடக்கியது. இதிலே உயிரினங்கள், அத்தனை உயிரினங்களும் சார்ந்திருக்கிறது. மனிதர்களுக்கான மட்டுமே அல்ல, இயற்கை நீதி என்பது அத்தனை உயிரினங்களுக்கும் உட்பட்டது. இயற்கை செல்வங்களை உள்ளடக்கியது. ஒரு இயற்கை செல்வத்தை நாம் அழிக்க வேண்டும் நினைத்தால் அது இயற்கை நீதிக்கு எதிரானது. அதில் நீங்கள் எதுக்கு கொண்டு வர முடியும்? இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போது எந்த உயிரினத்துக்கு எதிராகவும், எந்த மனிதனுக்கு எதிராகவும், எந்த இயற்கை செல்வத்துக்கு எதிராகவும் நடந்து கொள்வது எதுவுமே இயற்கை ஆனதுங்கிறத வலியுறுத்தி சொல்கிறது. அதனால தான் சாஸ்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ஏதோ இந்திய குடிமக்களுக்கு மட்டுமானதானா இல்லை, அத்தனை பேருக்குமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமா இருக்குன்னா இல்லை, அத்தனை உயிரினங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, அத்தனை இயற்கை வளங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி உண்டு என்று சொன்னால் அதுதான் சாசனம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிற இயற்கை நீதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கும் மற்ற நீதிமன்றங்களில் இருக்கின்ற அந்த தீர்ப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று மிக அருமையாக தெளிவாக எடுத்து சொன்னேன். அப்படின்னா ஒரு நீதி வழங்குறாங்க, தீர்ப்பு வழங்குறாங்கன்றது அது நேச்சுரல் ஜஸ்டிஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது ஒரு ஞானத்தை போன்று, ஆனால் நீதி வழங்குவது என்பது ஒரு நாலேஜ், அப்படி வச்சுக்கலாம். இதுக்கான வித்தியாசம் ரொம்ப ஒரு நூல் இழையில் இருக்கிற வித்தியாசம். அவருக்கு நிறைய உதாரணங்களை கொடுத்தாரு. இந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, கையை எழுந்துடும், திருப்பி கையை கொடுக்க முடியாது. சில நேரங்களில் சர்ஜரி பண்ணலாம், ஆனால் எல்லா நேரங்களும் அது சாத்தியம் இல்லை. அப்படி சாத்தியமில்லாத நேரத்தில் அது சரியான நீதியா, இயற்கை நீதியா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆனால் இல்லை, அது ஒரு காம்பன்சேஷன், அவ்வளோதான், ஏதோ ஒரு ஆறுதல். அது அவங்களுக்கு இழந்ததை மீண்டும் பெற்றானா இல்லை. அப்போ இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கே இருக்கிறதோ அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதை நோக்கித்தான் இந்த குடியரசு நீதி, அந்த குடியரசுடைய நோக்கமாக இருக்கிறது. இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக உயிரினங்கள் அனைத்திற்கும், எல்லா நாடுகளிலும் இந்த குடியரசு என்பது இதை நோக்கித்தான் இருக்கிறது என்று பாஸ்கரன் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். இங்கு பல்வேறு மக்கள், பல்வேறு மொழி பேசுபவர்கள், பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு உணவு பழக்கம் உள்ளவர்கள், பல்வேறு கலாச்சாரம் உள்ளவர்கள், இப்படி பல விதமான மக்கள் ஒன்று கூடி ஒரு சப்கான்டினென்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்தியா இருக்கிறது. அதற்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அவ்வளவு எளிது இல்லை, அதுடைய நோக்கமாக இருக்க முடியாது. இங்கே சமூக நீதி இருந்தால்தான். ஏன் சமூக நீதி என்ற வார்த்தை வருகிறது? சமூகம் ஒரு சமூகம் அல்ல, இங்கே பல சமூகங்கள் இருக்கிறது. அந்த அனைவருக்கும் அந்த நீதி சரியாக போக வேண்டும், அப்போ தான் அது சமூக நீதி என்கின்ற அந்த நோக்கம்தான் இந்த குடியரசுடைய நோக்கம் என்று, அதுதான் நீதி என்று பேச வருகிறார் பேராசிரியர் ஷாலினி அவர்கள். வாருங்கள் ஷாலினி. அனைவருக்கும் வணக்கம். இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். சமூக நீதி என்பது என்ன? சமூக நீதி ஒரு தனிநபருக்கும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக பார்க்கப்பட வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மாத்திரம் அன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியன் அல்லாத மற்ற மனிதர்களும் இங்கு தன்னுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த ஒரு கருத்தை முன்னோக்கி நம்மளுடைய சாசனம் அமைவதால் தான் இதை சமூக நீதி என்று கூறுகிறோம். சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். சமூகம் என்றால் என்ன? அனைவருக்கும் சமமான ஒரு உரிமை கொடுக்கப்பட்டு, அனைவரும் சமம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு, சமமான பாதுகாப்பை கொடுத்து, அனைவரையும் நல்ல முறையில் நடத்துவதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கமாக இருந்தால் அந்த சமுதாயம் நன்காக பார்க்கப்படும். வெளியிலிருந்து நம்ம இந்திய நாட்டிற்கு வரும் மற்றவர்கள் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இதில் என்னென்ன உரிமைகள் தன்னுடைய சமுதாயத்திற்கு இந்த நாடு வழங்குகிறது, இதில் என்னென்ன அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது, யார் யாருக்கு இந்த அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள முகப்புரையை பார்ப்பார்கள். முகப்புரையிலேயே தெளிவாக கூறப்பட்டுள்ளது, ஜஸ்டிஸ் நீதி. அது எந்த விதமான நீதியாக இருக்க வேண்டும் என்றால் முதல் இடத்தில் இருப்பது சமூக நீதி. அந்த சமூக நீதி என்பது
இந்த சமுதாயத்திற்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக பார்க்கப்பட வேண்டும். சமூகத்தில் அனைவரும் சமம் அன்று நம்ம சொல்லுவோம். ஷரத்து 14 படி அனைவரும் சமம். அப்படி இது ஒரு சரியான புரிதல் அல்ல. சரியான புரிதல் என்பது அனைவரும் சமம் அன்று, சமமான தகுதியில் இருப்பவர்களை சமமாக பார்க்க வேண்டும். இதை சொல்லுவோம். ஈக்குவல் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, அன்ஈக்குவல் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் ஈக்குவல். விச் மீன்ஸ் யாரெல்லாம் சமமாக பார்க்கப்பட வேண்டுமோ அவர்களை மட்டுமே சமமாக பார்க்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு ஆண் ஒரு பெண். நம்ம சமுதாயத்தில் எப்பொழுதுமே ஆணுக்கு ஒரு படி மேலாக ஒரு உரிமையை கொடுப்பதாக கருதுகிறோம். அரசாங்க சாசனம் என்ன சொல்கிறது? ஷரத்து 15(3) பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இவர்களெல்லாம் சமுதாயத்தில் நலிவடைந்த வகுப்பினராக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கும் அனைத்து உரிமைகளையும் உடைய ஒரு மனிதருக்கும் இடையில் பாகுபாடை காட்ட வேண்டும் அரசாங்கம். ஏனென்றால் இங்கு பாகுபாடு இன்றி சமமாக யாரும் காணப்படவில்லை. பாகுபாடு உள்ள சமுதாயமாக தான் காணப்படுகிறோம். இந்த பாகுபாடு உள்ள சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான சட்டங்கள் சட்டமன்றத்தால் இயற்றப்பட்டால் மட்டுமே, அந்த சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டால் மாத்திரமே இந்த சமுதாயம் தன்னுடைய கடமையை, அதாவது அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி அரசு ஆட்ட வேண்டிய கடமையை அது செய்வதாக பொருள்படும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது. இல்லை, அந்த பிளே கிரவுண்ட் ஒரு பெரிய மதில் சுவரால் மறைக்கப்பட்டிருக்கு. 6 அடி மதில் சுவர். ஒரு வளர்ந்த ஒரு ஆணால், அதாவது ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்த ஒரு ஆணால் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அதை பார்க்க முடியும். ஒரு 4 அடி வளர்ந்த ஒரு குழந்தையால், ஒரு 4 அடி வளர்ந்துருக்க ஒரு மனிதனால் ஏதாவது ஒரு கல்லை போட்டால் அது மேலே ஏறி நின்று பார்க்க முடியும். ஒரு 3 வயது குழந்தைக்கு அந்த 6 அடி மதில் சுவர் தெரியுமான்னு கேட்டால் அந்த மதில் சுவரை தாண்டி அந்த விளையாட்டு அரங்கம் தெரியாது. அப்போ என்ன தேவைப்படுது? அந்த இடத்துல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தேவைப்படுது. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய கடமைக்குள் தள்ளப்படுகிறது. அதைத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ளது. சமூக நீதி என்பது இந்த மாதிரி கருத்துக்களை தான் உள்ளடக்கி வைத்துள்ளது. எங்கு, எந்த இடத்தில், எந்த வகுப்பினர் பாகுபாடுக்காக பின்தங்கி உள்ளார்களோ, எங்கு ஒரு பாகுபாடு காணப்பட்டு அங்கு யார் பின்தங்கி உள்ளார்களோ அவர்களை மற்ற பாகுபாடுகளை விலக்கி சமுதாயத்தில் மேற்படுத்தி காட்டுவது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கமாக உள்ளது. முக்கியமாக ரிசர்வேஷன் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு சமுதாயத்தில் மற்ற வகுப்பினர் போல், சராசரியான வகுப்பினர் போல் அவங்களுக்கு உரிமைகள் இருப்பதில்லை. இந்த உரிமைகளை கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை. அவங்க ஏற்கனவே ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களை சரியான ஓட்டத்தில் அவர்களுக்கும் சரியான உரிமையை கொடுத்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி அவங்கள ஓட வைப்பது. அப்பொழுது தான் இந்த சமுதாயத்தில் அவர்களும் ஈக்குவலாக பாதிக்கப்படுவார்கள். பெண்களும் சரி, நலிந்த வகுப்பினர்களும் சரி, இல்லை இன்னும் அதிகப்படியான பாகுபாடுகள் காணப்படுகிறது சமுதாயத்தில். இந்த சமுதாயத்தில் பாகுபாடு காணப்படுகிற வகுப்பினர்களாகவும் சரி, கொஞ்சம் இதை அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. ஏனென்றால் அரசியல் சாசன சட்டம் நம்மளுக்கு கொடுத்து விட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் இன்னும் முன் வரவில்லை. எடுத்துக்காட்டுக்காக நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு நலிவடைந்த வகுப்பினர் ஒருவர் தன்னுடைய சட்டைகள் எல்லாம் கிழிந்து போய் பயங்கர பசியில் வருகிறார். ஹோட்டல் முழுவதும் இருக்கைகள் இல்லை. உங்கள் அருகில் மட்டுமே ஒரு இருக்கை உள்ளது. நீங்கள் அவரை பக்கத்தில் உட்கார வைத்து சாப்பாடு கொடுப்பீர்களா, மாட்டீர்களா? ஹோட்டல்காரர் அனுமதித்தால் உள்ளே நான் என்னுடைய சீட்டை கொடுப்பேன் பக்கத்தில். இந்த கேள்வியே தவறு நடுவர் அவர்கள். ஹோட்டல்காரர் அனுமதித்தால் ஹோட்டல்காரருக்கு ஏன் அந்த உரிமையை கொடுக்கிறீர்கள்? அந்த ஹோட்டல்காரருக்கு உரிமை கொடுக்கல. ஹோட்டல்காரர் மாற வேண்டும், நடுவர் இல்லை. நடுவர் கொடுக்கறது தயாராக இருக்கு. நீங்கள் சொன்ன அரசாங்கம் தயாராக இருக்கிறது, நடுநாயகமாக இருக்க அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஹோட்டல்காரர்கள் மாற வேண்டும். அந்த சமுதாய நீதியை நம்மளுடைய அரசியல் சாசனம் கொடுத்து விட்டதாக நான் கூறுகிறேன் நடுவர் அவர்களே. அந்த சமுதாய நீதி அதைத்தான் மேடம் நானும் சொல்கிறேன். நான் கொடுக்கறது தயாராக தான் இருக்கேன் நடுவர் அவர்களே. இன்று பெரும்பாலான மக்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், நான் எல்லாத்துலேயும் சரியாக தான் இருக்கேன்,
நான் சமூக நீதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், முக்கியமாக சொல்லணுன்னா இந்த உணவகங்கள், திரையரங்குகளில் கூட ரொம்ப பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு அவங்கள உள்ள நம்ம அனுமதிப்பது இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்த்து அவங்கள ஒரு மனிதனாக, சக மனிதனாக பார்த்துக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை. இதே தான் நடுவர் அவர்களே குடும்பங்கள்லேயும் நடக்குது. ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஆண் பெண் ஒரு குடும்பத்தை சேர்ந்து வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆணுடைய அந்த ஒரு முடிவுக்கு அந்த மொத்த குடும்பமும் கீழ்ப்படும்போது அந்த பெண்ணுடைய முடிவுக்கு நான் எடுக்கிற முடிவை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. இது நீங்கள் 1950 பேசிட்டு இருக்கீங்க. இல்லை நடுவர் அவர்களே, இந்த அளவும் எல்லா சட்டங்களும் வெறும் காகிதத்தில் மட்டும்தான் உள்ளது. வழக்காறுகளில் இன்னும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சமூக நீதியை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டாலே அனைத்து நீதிகளும் சரி செய்யப்படும், அனைத்து நீதிகளும் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படும் என்று என் உரைக்கு முடிவு கூறுகிறேன். அல்லது சமூகத்திலே அனைவரும் சமம் என்கின்ற அந்த ஒரு மனமாற்றம் முழுமையாக வர வேண்டும். ஆனால் வந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதற்காக நமக்கு நன்றி. ஏன்னா 1950 இருந்த நிலை இன்றைக்கு 76 ஆண்டுகளில் அப்படியே இருக்கிறதா என்றால் இல்லை, அது பொய். மாறி இருக்கிறது. இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்கன்னா மாறி இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ மனிதர்கள் மாறுகிறார்கள். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த ஒன்றை ஒரு 76 ஆண்டுகளில் மொத்தமாக மாறிடுமானா அது மாறாது. அதற்கு அரசாங்கம் மட்டும் பொறுப்பல்ல. அரசாங்கம் சட்டங்களை வைத்திருக்கிறது, அரசாங்கம் நீதிபதிகளை வைத்திருக்கிறார்கள், நீதிமன்றங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதில் பெண்ணாக இருந்து பேசிய பேராசிரியரிடம் ஒரு கருத்தை நான் சொல்லலாம் என்றிருக்கின்றேன். முதலில் பெண்கள் மனமாற்றம் அடைய வேண்டும். சில நேரங்களில் தங்களுடைய உரிமைகளே தெரியாமல் இருக்கிறார்கள் பெண்கள். கணவன் எதாவது சொன்னால் கூட இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் பொழுது உங்கள் உரிமை உங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு தனி பஸ் இருக்கிறது பெண்களுக்கு, எல்லாவற்றிலும் உங்களுக்கு சலுகைகள் இருக்கிறது. ஆனால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் சமூகம் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மேடையில் ஒரு பேராசிரியராக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காட்சியை பார்க்க முடியாது. அப்போ இந்த காட்சி இன்றைக்கு இருக்கிறது, அதுவும் தொலைக்காட்சியில் உங்களை எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது மிகப்பெரிய வளர்ச்சி தான். அப்போ சமூகத்தை நோக்கி இந்த சமூகத்திற்காக என்ன ஒரு பொறுப்பை இந்த அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறதோ அது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அது வேகமாக நடக்க வேண்டும். வேகம் என்று சொன்னால் ஒரு பல நூற்றாண்டுகள் நடந்ததை ஒரே ஒரு நூற்றாண்டுக்குள் அடக்கிவிட முடியாது. ஆனால் இன்னும் வேகம் தேவை. உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெண்களும் மாற வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும். சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்குது. இன்றைய இந்திய சட்டம் அனைத்துமே நீதித்துறையாக எல்லாமே இருக்காங்க. நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில இடங்களில் அங்கும் இங்கும் இருக்கும். மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தவறுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்கள் கருத்து மிக சிறந்த கருத்து. இந்த பதிவின் மூலம் பல பேர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி பேராசிரியர் ஷாலினி அவர்களே. முதலிலே பாஸ்கரன் அவர்கள் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி குறித்து பேசினார். அதுதான் அதனுடைய நோக்கம். இல்லை சமூக நீதி தான் குடியரசின் நோக்கம் என்று இருவர் பேசினார்கள். இது எல்லாம் முக்கியம் இல்லை சார். நீங்கள் சமூகத்தில் நீதியாக இருங்க, இல்லை நேச்சுரல் ஜஸ்டிஸை கொடுத்துட்டு வீட்டில் சும்மா இருங்க, அதெல்லாம் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. காசு இருக்கா? ஒருத்தக்கிட்ட காசு இருக்கா? காசு தான் சார் முக்கியம். காசு இருந்தால் மற்ற மூணையும் வாங்கிடலாம். அதெல்லாம் சரியாக இடத்துக்கு வந்துடும், அதாவது தன்னுடைய இடத்துக்கு வந்துடும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப வேகமாக வந்துடும். காசு தான் சார் முக்கியம். பொருளாதார வளர்ச்சி, தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி தான் இந்த குடியரசு தினத்துடைய நோக்கம். அது இந்தியாவினுடைய குடியரசு மட்டுமல்ல, உலக எந்த நாடு குடியரசு நாடாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் பொருளாதார வளர்ச்சி தான். அதை நோக்கித்தானே நம்ம பயணிக்கிறோம். சமூகம் என்ற சமூகம் எதை நோக்கி போகிறது? வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பொருளாதாரத்தில் தான் இருக்கிறது என்று பேசுவதற்காக பேராசிரியர் ஷோனா அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் பொருளாதார நீதி அதை பற்றி நான் சில கருத்துக்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன். இங்கே சொன்னாங்க குடியரசு தினத்தோடைய நோக்கம் அப்படிங்கிறது சமூக நீதியை நோக்கியும் இயற்கை நீதியை நோக்கியும் இருக்குது அப்படின்னு. அதுவும் நோக்கங்களாக இருந்தாலும் பொருளாதார நீதி அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். அது தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை, நாட்டுடைய வளர்ச்சிக்கும் சேர்த்து தான் இருக்குது. ஸோ எல்லா அவங்க சொன்ன இயற்கை நீதியாக இருக்கட்டும், அரசியல் சாசன அமைப்பில் சொல்லப்பட்ட அனைத்து உரிமைகளும், அதே மாதிரி அரசுக்காக சொல்லப்பட்ட கடமைகள், இது எல்லாமே எதை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தை நோக்கிய பயணமாக தான் இருக்கும். இந்த பாகுபாடு களையணும் அப்படின்னா நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி காசு இருந்தால்
எல்லாமே மாறும் அப்படிங்கிறது கருத்து. பணம் இருக்குதா எல்லாத்தையுமே மாற்றலாம். ஸோ ஒரு கல்வியோ சமூக நீதிக்கு இல்லையோ இல்லைன்னா சாசன அடிப்படையில் சொல்லப்படுற 14 சரத்து கீழே ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அனைவருக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்புகள் கொடுக்கும்போது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பொருளாதாரத்தை மையமாக வச்சு தான் நடக்குது. அதனால் இந்த குடியரசு தினத்தோடைய முக்கியமான நோக்கங்களில் இந்த பொருளாதாரம் நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரம் கிடைச்ச காலத்துலேயும் சரி, அதே மாதிரி நம்ம குடியரசு நாடாக மாறின காலத்துலேயும் சரி, முதல்ல அரசாங்கம் எடுத்த கொள்கைகளில் ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான், உள்நாட்டு கட்டமைப்பு அப்படின்னு. இந்த உள்நாட்டு கட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு காரணம் இல்லைன்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக பொருளாதாரம் தான். நாட்டோடைய பொருளாதாரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உள்நாட்டு கட்டமைப்போடைய நோக்கமாக இருக்குது. ஏன்னா புது நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு காலனி ஆதிக்கத்திலிருந்து தனியாக வர்றோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த பல சொத்துக்களை நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். புதிய அரசாங்கம் வருது, எதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ இந்த நாட்டை கட்டமைப்ப ஆட்சிகளில் இப்படி தான் பண்ணணும், அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் சாசனத்தில், அதே மாதிரி கடமைகள் இதுதான், உரிமைகள் மக்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த உரிமைகள் கிடைக்கலன்னா நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிற உரிமையெல்லாம் நம்ம கொடுத்தாலும் இது அனைத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்புகள் நமக்கு தேவை. இந்த கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவை. முக்கியமாக இந்த பொருளாதார நீதி அப்படின்னு சொல்லும்போது நீதிங்கிறதே எல்லாருக்குமே பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுற நீதி, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. பகிர்ந்தளித்தல் அப்படின்னா அது எல்லாமே கிடைக்கணும். அதாவது ஒரு வேலை வாய்ப்போ கல்வியோ மருத்துவ வசதிகளோ இல்லைன்னா சட்டத்துறையில் நீதியை நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா இது மெயினாக பொருளாதாரத்தை நோக்கி தான் இருக்குது, பொருளாதாரத்தை மையமாக கொண்டு தான் இருக்குது. இந்த ஈக்குவாலிட்டி, அந்த நீதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி அப்படின்னு சொல்லும்போது இடைவெளிகள், பணக்காரர் ஏழைகள் அப்படிங்கிற இடைவெளிகளை குறைப்பது அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இந்த இடைவெளிகளை குறைக்கிறதுக்காக தான் சமூக நீதியையே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம். பொருளாதாரத்தில் இருக்கிற இடைவெளிகளை குறைக்கிறதுக்காக தான் இந்த சமூக நீதி. ஏன்னா வேலை வாய்ப்புகள் மூலமாக நம்மளால் என்ன பண்ணும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்க முடியும். வாழ்வாதாரம் அடிப்படை உரிமை. இந்த வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமாக என்ன இருக்கணும், நமக்கு ஒரு வேலை இருக்கணும். அந்த வேலை மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஊதியம் கிடைக்கும். அந்த ஊதியம் மூலமாக நம்மளால் நம்மளுடைய தேவைகளை நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும். இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், வேலை வாய்ப்புக்கான அவங்களுடைய தகுதிகளை வளர்த்துக்கணும். இந்த தகுதிகளை வளர்த்துக்கணும் அப்படின்னா அந்த சமூக நீதி அதுக்கு உதவி பண்ணும். அந்த சமூக நீதியோட உதவியோட கடைசியாக நம்ம அச்சீவ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார நீதியாக தான் இருக்கும். எக்கனாமிக் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறத எராடிகேட், அழிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பொருளாதார நீதியோட நோக்கமாக இருக்கும். இந்த பொருளாதார நீதி அப்படிங்கிறது தனி மனிதனுடைய வளர்ச்சி பற்றினது மட்டுமே கிடையாது, கண்டிப்பாக நாட்டோடைய வளர்ச்சி. நம்ம சமூக நீதி அப்படிங்கிறது இல்லைன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஐயா சொன்ன விஷயங்களும் சரி, நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு மட்டுமே உரித்தான விஷயங்கள். ஏன்னா இங்கே சொல்கிற நீங்கள் சமூக நீதியை கொண்டு வேற ஒரு நாட்டிலேயோ இல்லைன்னா இங்கே கொடுக்கப்படுற சட்டத்துக்கு முன்னாடியான ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ரைட்டையோ நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த பொருளாதார நீதி இருக்கு இல்லையா, இந்த கேப்பை நீங்கள் களைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாடு இந்த தாராளமயமான உலகத்தில் குளோபலைசேஷன் அப்படிங்கிற நிலையில் உங்களுடைய நாடு உலக நாடுகளுக்கு முன்னாடி என்ன முதன்மையாக நிற்கும். ஸோ அந்த அரசாங்கங்கள் எடுக்கிற அந்த முதன்மை கோட்பாடு, எல்லா கோட்பாடுகளுமே இந்த பொருளாதார கோட்பாடை நோக்கி தான் இருக்கும். நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பார்த்தா இந்த கட்டமைப்புகள், உள்நாட்டு கட்டமைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நாடு நிறைய
வழிமுறைகளை இதுக்கு செஞ்சுருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அந்த கொள்கைகளையும் மாற்றிட்டே வந்திருக்கோம், அந்த பொருளாதார கொள்கைகளையும் மாற்றிட்டே வந்திருக்கோம். ஆரம்ப காலகட்டத்திலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசுடைமை ஆக்குதல் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. இந்த அரசுடைமை ஆக்குதல் அப்படிங்கிறது எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு தனிநபர்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, சொத்துக்கள் குவியக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சில கேப்பில் மட்டும் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் என்ன கூடாது, சொத்துக்கள் குவியக்கூடாது. அப்படி சொத்துக்கள் குவிஞ்சுது அப்படின்னா வந்து அந்த இடைவெளி, அந்த பொருளாதார இடைவெளிங்கிறது அதிகமாகும். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல்ல அரசுடைமை ஆக்குறாங்க. உள்நாட்டு கட்டமைப்புகளை இதன் மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, பெருக்குறாங்க. இதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்தில் 1990 இந்த காலகட்டத்திலலாம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நாட்டோடைய பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து தனி மனிதனுடைய பொருளாதாரத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தரத்துக்கு கொண்டு வரணும். உணவு பாதுகாப்பு, உணவு எல்லாருக்கும் கிடைக்கிறது, கல்வி எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஏன்னா வந்து நாட்டோடைய அக்கௌண்ட்டில் மட்டுமே எல்லாமே போயிட்டா நமக்கு எதுவும் கிடைக்காது. கண்டிப்பாக நாடு நமக்கு ஏதாச்சும் செய்யணும். நாட்டுக்கிட்ட இருக்கிற கட்டமைப்புகளை வச்சு மட்டுமே இத்தனை கோடி மக்களுக்கும் என்ன பண்ண முடியாது, நீதியை நம்மளால் கொடுத்துக்கிற முடியாது. அதனால் 90களுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாராளமயமாக்குதலில் வந்து இப்போ இருக்கிற நிலைமை அந்த அரசு உடைமைகளும் என்ன ஆகப்படுது அப்படின்னா தனியார் மயமாக்கப்படுது. இந்த தனியார் மையத்துக்கான வந்து நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான். எப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நாட்டோடைய பொருளாதாரத்துக்கும் தனி மனிதனுடைய பொருளாதாரத்துக்கும் அரசுடைமை எப்படி வந்து உதவி பண்ணுச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கிற தனியார் மையம் அப்படிங்கிறதும் வந்து இத்தனை கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்கும் அதன் மூலமாக வந்து அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கும் என்ன பண்ணுது, உதவி பண்ணுது. நீங்கள் எத்தனை நீதிகளை சொன்னாலும் சரி, நாடு கடைசியாக அந்த பொருளாதாரத்தை மையமாக வச்சு மட்டுமே தான் மக்களுக்கு அத்தனை நீதிகளையுமே வந்து என்ன பண்ண முடியும், பகிர்ந்தளிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மூலமாக பொருளாதார கட்டமைப்பு இல்லைன்னா பொருளாதார நீதியை உறுதி செய்வதன் மூலமாக வந்து நாட்டில் அத்தனை பேருடைய கல்வியை நம்மளால் உறுதி செய்ய முடியும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்ய முடியும், மருத்துவ வசதிகளை உறுதி செய்ய முடியும். இந்த மாதிரி அனைத்து வகையான உரிமைகளையும் கடமைகளையும் வந்து நம்ம பெறணும் அப்படின்னா பொருளாதார நீதி அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. அது வந்து எல்லா அரசாங்கங்களும் புகுத்திக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு இந்த சமூக நீதிகளும் மற்ற நீதிகளும் வந்து உதவி செய்யுது அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுட்டு என்னுடைய உரையை. பொருளாதார நோக்கம்தான், பொருளாதார நீதி தான் இந்த குடியரசு தினத்தினுடைய நோக்கம் என்று மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். மற்ற நோக்கங்கள் இருக்கலாம், மற்ற நீதி முக்கியம்தான். ஆனால் அது எல்லாம் நிறைவேற வேண்டுமென்றால் நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது தனி மனிதனுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் அது வளர்ச்சி பெற்றால்தான் மற்றதை யோசிக்கவே முடியும். ஒருத்தனுக்கு காசே இல்லை அப்படின்னு சொன்னால் அது மற்ற நீதியை பற்றி யோசிக்க முடியாது. அங்கு இரு மனிதர்களுக்கிடையே போராட்டம் தான் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அப்போ அதை அமைதிப்படுத்தணுன்னா தான் திருப்தியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அப்படின்னா அந்த பொருளாதார நிறைவு இருக்கணும். அது மட்டும் இல்லை, சமூகத்தில் வேற்றுமைகள் இருக்கிறது, அதை களைவதற்கு கூட அந்த பொருளாதாரம் நமக்கு பயன்படுகிறது. சொன்னாங்க, ஒரு சாதாரண மனிதர் உங்கள் பக்கத்தில் உட்கார வைப்பீங்கன்னா நம்ம உட்கார வைக்க தெரியல, பொருளாதாரத்தில் அவனை முன்னேற்றிட்டா அவனை பார்க்குற பார்வை மாறும். அப்போ அவன் யாருன்னு தெரியாது. அப்போ அதற்கு அவன்கிட்ட பணம் இருந்ததுன்னா அவன் போடுற காஸ்டியூம்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது அவனை அப்படி தானான்னு கேட்கறதுக்கு கூட தோணாது. அப்போ அது நம்மை மறைப்பதற்கும் தன்னை தப்பிக்க வைப்பதற்கும் அல்லது ஒரு பெரிய வடிகாலாக அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. அதுதான் இந்த குடியரசு தினத்துடைய நோக்கம். அது மற்றதெல்லாம் அதை பின்தொடர்ந்தான், அது நிறைவேறுவதற்கு இதுதான் முக்கியம் என்று தன்னுடைய கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார் பேராசிரியர் அவர்கள். அவருக்கு நம்மளுடைய நன்றி, நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியாக, நிறைவு கருத்தாக பத்திரிகையாளர், பத்திரிகை துறையிலே பல ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர், கட்டுரை பலவற்றை எழுதியிருக்கின்றார், ஒரு நீண்ட நெறிய அனுபவம் உள்ளவர். அது மட்டுமல்ல, பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒரு கவிஞரும் கூட முருகேஷ் அவர்கள். அவர் இல்லை இது 3 இருக்கட்டும், நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சி இருக்கட்டும், சமூக வளர்ச்சி இருக்கட்டும், சமூக முன்னேற்றம் இருக்கட்டும், இது 3 யார் கையில் இருக்குது? அரசியல் தானே முடிவு பண்ணுது. அரசியல் என்றால் பாலிட்டிக்ஸ். இந்த அரசாங்கம் தானே முடிவு செய்கிறது. மக்கள் தேர்வு செய்தாலும் கூட அந்த வருகின்ற அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தானே இந்த 3ஐயும் முடிவு செய்கிறது, அதை கட்டுக்குள் கொண்டு வருகிறது, அங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ அதுதானே சரியாக இருக்கணும். அப்போ முதலில் சரி செய்ய வேண்டியது அரசியல் தான். அப்போது இந்த குடியரசுடைய நோக்கம்
அரசியல் நோக்கம்தான், அந்த அரசியல் நீதி தான் முதல் கிடைக்க வேண்டும். அனைவருக்குமான வாய்ப்பு அரசியலில் வரும்பொழுது தான் இது பல்வேறு சமூகப்பட்ட நாடு, சமூகங்கள் உள்ள நாடு, பல மொழிகள் பேசுகின்ற நாடு, அனைவருக்குமான அந்த வாய்ப்பு அங்கே அரசியல் களத்தில் இருக்கும் பொழுது அந்த சமூகத்தினரும் அல்லது அந்த இனத்தை சேர்ந்தரும் அந்த மொழி பேசுவதற்கான அந்த உரிமைகள் அங்கே அரசியல் மூலமாக அங்கே உறுதி செய்யப்படும். அது அரசியல் தான் முக்கியம் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வருகிறார். வாருங்கள் முருகேஷ் அவர்கள். டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பான 76வது இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளின் பின்னிருக்கிற வரலாறு என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு வரலாற்றறிஞர் சொன்ன வரிகளோடு எனது உரையை தொடங்கலாம் என ஆசைப்படுகிறேன். நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் போகும். இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் போனால் நாளை என்பது நம் கையில் இல்லை என்றான் ஒரு வரலாற்று ஆய்வறிஞன். அப்படி ஒவ்வொரு நாளின் பின்னிருக்கும் வரலாற்று உண்மையை அறிந்து கொள்ள நாம் ஆசைப்படும் போது இந்த ஜனவரி 26 என்கிற நாளுக்கு பின்னிருக்கிற மக்களாட்சி மலர்ந்த அந்த தினத்தின் சிறப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, நடுவரும் அவரை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், காசு பணம் மணி துட்டுன்னு பொருளாதாரம் இருந்தாலே மற்ற சமூக நீதி, அரசியல் நீதி, இயற்கை நீதி கிடைத்துவிடும் என்பது போன்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதில் ஓரளவு உண்மை இருக்கலாம், ஆனால் அது முழு உண்மை கிடையாது. உண்மையில் ஒருவன் பொருளாதார நீதி உடையவனாக இருந்தாலும் கூட சட்டத்தின் முன்னே தோற்றுப்போன பல வரலாற்று உண்மைகள் நம் கண்முன்னே சாட்சிகளாக இருக்கிறது. ஆகவே பொருளாதாரம் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் நின்று கொண்டு அனைத்து நீதிகளையும் பெற்றுவிடலாமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அரசியல் நீதி என்கிற ஒற்றை புள்ளி சரியாக வலுவாக மக்கள் சக்தியோடு இருந்தால் மற்ற நீதிகளான சமூக நீதி, பொருளாதார நீதி, இயற்கை நீதி எனப்படும் பொது நீதியை நிச்சயம் சரி செய்ய முடியும் என்பதை இந்த நல்ல நாளில் பகிர்ந்து கொள்வதற்கான கிடைத்த வாய்ப்பாக இதை கருதுகிறேன். முதல்ல ஜஸ்டிஸ்னா என்ன, நீதினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீதினா வேற ஒன்றும் இல்லைங்க, தனிநபர் நலன், மக்களுக்கு இடையேயான நலன், தனிநபர் மக்களுக்கு இடையான நலத்தோடு கூடிய சமுதாயத்தின் நலன், இந்த மூன்றையும் முன்னிறுத்தி வழங்கப்படுவது தான் நீதி. எனக்கான தலைப்பு அரசியல் நீதி, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அது என்ன சொல்லுதுன்னா, குடிமக்கள் அனைவரும் ஜாதி சமய இன வேறுபாடுகள் அல்லது பிறந்த இடவேறுபாடு ஏதுமின்றி அரசியல் நடவடிக்கைகளால் கலந்து கொள்ளும் உரிமை. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நமது அரசியல் உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த அரசியல் நீதி என்பது நம் அனைவருக்கும் பொது. இதில் பொருளாதார ஏற்றத்தாழ்வோ ஜாதி மத இன வேறுபாடுகளோ இல்லாமல் அனைவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிக உன்னதமான அம்சம். அதில் 16வது பிரிவு சொல்லுது, அரசு வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்புகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது இந்த அரசியல் நீதி. அடுத்ததாக 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் தேர்தலில் வாக்களிக்கும் சம உரிமை என்பதை 325, 326வது பிரிவுகள் நமக்கு அளிக்கின்றன. உண்மையில் இந்த மக்களாட்சி மலர்ந்த ஜனவரி 26லாவது இந்த விஷயங்களை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. அதில் வயது வித்தியாசம் ஏதுமில்லாமல் எல்லோருமே அரைகுறை புரிதல் அல்லது தெரிந்தும் தெரியாது மாதிரியான ஒரு இடத்தில் இருக்கிறமே ஒழிய உண்மையான மக்களாட்சி தினம் என்ன, அது நமக்கு எவ்வகையான உரிமைகளை வழங்கி இருக்கிறது, அந்த உரிமைகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா, அதை சரியாக கைக்கொள்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையை இந்த நாளில் விதைத்திருக்கிற டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு மீண்டும் எனது அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, நமது இந்திய திருநாடு, இந்திய குடியரசு, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, தெற்காசியாவின் மிகப்பெரிய நாடு என்கிற பெருமை நமது இந்திய திருநாட்டிற்கு உண்டு. 30 கோடி முகமுடையால், உயிர் மெய்ப்புற ஒன்றுடையால், செப்புமொழி 18 உடையால், எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்றான் மகாகவி பாரதி. ஆனால் இன்னைக்கு 140 கோடி மேலுக்கா மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு என்கிற பெருமை நமது இந்திய நாட்டிற்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகில் 7வது நிலப்பரப்பளவில் 7வது பெரிய நாடு என்கிற பெருமையும் உடைய நமது இந்திய திருநாட்டில் நாம் சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து 1950 தான் மக்களாட்சி என்கிற இந்த குடியரசு தினமாக நாம் அறிவிக்கப்படுகிறது. மக்களாட்சி அடியொட்டி நம்ம ஒன்றுனா கொண்டு வரோம். இந்த ஜனவரி 26 இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை நிறுவிய நாளாக மட்டும் இந்த நாள் பார்க்கப்படுவதில்லை. அதோடு சேர்த்து நமது இந்திய விடுதலைக்காக போராடிய சுதந்திர வீரர்களின் தியாகத்தை போற்றும் திருநாளாகவும் இந்த ஜனவரி 26 பார்க்கப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அரசியல் என்பது ஒரு சமூகம் அல்லது நாட்டின் ஆட்சி, அதிகாரம் மற்றும் நிர்வாகம் தொடர்பான செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளை குறிப்பது. அதுதான் உண்மையான அரசியல். இன்றைக்கு அரசியல் என்பது அப்படியாக இருக்கிறதா? முடிவெடுப்பது, சட்டங்களை இயற்றுவது, விளக்கங்களை பகிர்வது,
அதிகாரத்தை பயன்படுத்துவது போன்றவற்றை உள்ளடக்கியது தான் இந்த அரசியல். இப்படி இத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய இந்த அரசியல் நீதி என்பது என்ன என்பதை நாம் அவசியம் அறிந்து தெளிய வேண்டும். பொதுவாகவே இன்றைக்கு அரசியல் பேசினாலே அது தப்பு, உனக்கு தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கட்சி அரசியல் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இந்த இரண்டுக்குமான பிரிவை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் பேசுவது கட்சி அரசியலா அல்லது அரசியலா என்பது தெளிவு வரும். கட்சி அரசியல்னா எது? என் கட்சி பெரிய கட்சி, என் கொள்கை பெரிது என்று சொல்வது கட்சி அரசியல். ஆனால் பொதுவான அரசியல் என்பது இந்திய குடிமகனாக பிறந்த ஒவ்வொருவனின் வாழ்வியல் உரிமை. அந்த வாழ்வியல் உரிமையை மீட்டெடுப்பதும் அதை உறுதி செய்வதும் அதை இன்னும் வலுப்படுத்துவதுதான் இந்த அரசியலின் நீதியின் மிக முக்கிய அம்சம். இப்படி அரசியல் கட்சிகள் மிகுந்திருக்கிற ஒரு தேசத்தில் இன்றைக்கு அரசியல் என்பது என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கையில், நாட்டின் ஆட்சியில் பங்கு பெற, கொள்கை வகுத்திட, மக்களை திரட்டி தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியின் வழியாக ஆட்சியை கைப்பற்றுவதுதான் கட்சி அரசியல். இன்றைக்கு அப்படி கட்சி அரசியலாக உள்வந்து ஆட்சியை பிடிக்கிற ஒரு அரசாங்கம் தான் நமது இந்திய திருநாட்டில் எல்லா நீதிகளுக்குமான மையப்புள்ளியாக இருந்து நம்மை வழிநடத்துகிறது. அந்த வகையில் இந்திய அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க. எத்தனை கட்சிகள் தெரியுமா? தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் என இதுவரை 2927 கட்சிகள் நமது தேர்தல் ஆணையத்தால் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் எண்ணிக்கை தான். ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்பது குறைவுதான். அப்படி தேசிய கட்சிகள், மாநில கட்சிகளாக இருக்கிற கட்சிகளின் அரசியல் சமூக பார்வை எப்படி இருக்கிறது என்று பலரிடமும் கேட்டால் பலருக்கும் அது தெரியாது என்றுதான் பதில் வரும். தேசிய கட்சி என்பதற்கான ஒரு வரையறையை தேர்தல் ஆணையம் முன்வைக்கிறது. அது என்ன வரையறைன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த மக்களவையில் 8% வாக்குகளை வாங்கியிருக்க வேண்டும், அல்லது 11 இடங்களில் மக்களவை இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால்தான் அந்த கட்சியை தேசிய கட்சி என்று நிறுத்துகிறார்கள். அல்லது 3 வெவ்வேறு மாநிலங்களில் அந்த கட்சி மக்களவையில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இது தேசிய கட்சிக்கான வரையறை. இன்னொரு பக்கம் மாநில கட்சி என்று நாம் எடுத்துக்கொண்டால், சட்டப்பேரவையில் பெற்றிருக்கிற வாக்குகளில் குறைந்தது 6% வாக்குகளையாவது ஒரு மாநில கட்சி பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதிகளாவது அவை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மக்களவையில் 6% வாக்குகளையும் குறைந்தபட்சம் ஒரு இடத்திலாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கான வரையறையாக கூறுகிறது. இப்படி இந்த வரையறைகளுக்கு உட்பட்டு மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிற கட்சிகளின் கையில்தான் இந்த அனைத்து நீதிகளும் இருக்கின்றன. அவை சரியாக இருக்கிறதா என்பதை கவனிக்கிற, அதை மானிட்டர் பண்ணுற எல்லா பொறுப்பும் குடியுரிமை பெற்ற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது. இந்த நாளில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் மட்டுமல்ல, நிச்சயம் ஒவ்வொருவரும் ஒரு பின்பற்ற வேண்டிய செய்தியாக நான் சொல்வது, இந்த வாக்களிக்கும் உரிமை என்பதை நாம் மிகச்சரியாக உணர்ந்து எல்லோரும் வாக்களித்தால்தான் நாம் சொல்லப்படுகிற இந்த குடியரசு நாளில் நாம் விவாதிக்கிற அனைத்து நீதிகளும் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் அதை செய்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், நீ யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை 1000 முறை யோசித்துக்கொள், ஆனால் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு முறை கூட யோசித்து விடாதே. ஏனென்றால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்களிக்கிற உரிமை என்கிற அந்த நீதியை நாம் சரியாக உணர்ந்து வாக்களிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது இல்லை. நீங்கள் எல்லா தேர்தலிலும் பாருங்கள், அது மக்களவை தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், அல்லது உள்ளாட்சி தேர்தல், எல்லாத்திலுமே அதிகபட்சம் 60-65% வாக்குகள் தான் அளிக்கப்படுகிறது. அது எதை காட்டுகிறது என்றால், இந்த மக்களாட்சி முறை நமக்கு வழங்கியிருக்கிற சமூக நீதி, பொருளாதார நீதி, இயற்கை நீதி, அரசியல் நீதி உள்ளிட்ட நீதிகளை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் காட்டுகிறது. இந்த நீதிகள் இன்னும் சிறப்பாக பெற வேண்டும், அனைவருக்கு வழங்க வேண்டும், சாதாரண அடித்தட்டு மக்கள் கூட மேலேறி வர வேண்டும், அனைத்து அரசு பதவிகளில், அரசியல் பொறுப்புகளில், சமூக மட்டங்களில் சமமாக கைகோர்த்து நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் வாக்களிக்க வேண்டும். இந்த நாளில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வாக்குறுதியாகவே நான் பார்க்கிறேன். மக்களாட்சி மலர்ந்த ஜனவரி 26 18 வயது நிரம்பிய
அனைவரும் தனது வாக்களிக்கும் உரிமையை தனது முதல் கடமையாக கொண்டு வாக்களிக்க தொடங்கினால் வருகிற நாட்களில் இந்திய ஜனநாயகம் செழித்தோங்கும். யாவரும் சமம், யாவரும் நலம் என்று சொல்லத்தக்க வகையில் நமது நாடு பொருளாதாரத்தில், நீதியில் உலக நாடுகளோடு போட்டி போட்டு முன்னேறுகிற ஒரு நாடாக மலரும் என்கிற இனிப்பான செய்தியோடு இந்த வாய்ப்பளித்த டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் நீதிதான் குடியரசு தினத்தினுடைய நோக்கம் என்று தன்னுடைய கருத்தை மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் மிக கோபமாகவும் சமூகத்தின் மீது இருக்கின்ற அக்கறையின் காரணமாக பதிவு செய்திருக்கின்றார் முருகேஷ் அவர்கள். அவர் பேசும்பொழுது ஒரு கவிஞனுடைய ஆதங்கம் தெரிகிறது, ஒரு கட்டுரையாளன், ஒரு பத்திரிகையாளனுடைய எண்ணமும் அதில் வெளிப்படுகிறது. ஏனென்றால் சமூகத்தை தினமும் தினம் பார்ப்பவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள். பல பகுதிகளிலே பல சமூகங்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் மிக அழுத்தமாக ஒரு நீண்ட ஒரு உரையை, ஒரு தேர்தல் என்றால் என்ன, மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது அது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அந்த கட்சி எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது என்றெல்லாம் மிக ஒரு அழகாக ஒரு கிளாஸ், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் போல தான் அரசியல் அறிவியல் வகுப்பு எடுத்தது போன்று இருக்கிறது. அது இன்றைக்கு தேவைப்படுகிறது. இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. எது கட்சி, எது தேசிய கட்சி, மாநில கட்சின்னு அதுவே தெரியல. ஏதோ மாநிலத்திலேங்கன்னா அது மாநில கட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் அப்படி இல்லை. மாநிலத்தில் இருக்கிற கட்சியும் சிலது தேசிய கட்சிகளாக இருக்கிறது. ஆனால் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட ஏன் வாக்களிக்க வேண்டும், இந்த 2 கேள்வி அவர் வச்சிருக்காரு. அப்போது இந்த 3ம் மற்ற சமூக நீதியாக இருக்கட்டும், அல்லது இயற்கை நீதியாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார நீதியாக இருக்கட்டும், இந்த 3மே எதை சார்ந்து இருக்கிறது என்றால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய, அதை இந்த நாட்டிலே அமல்படுத்தக்கூடிய சக்தி, அதை கொண்டு வரக்கூடிய சக்தியோ அல்லது தடுக்கின்ற சக்தியோ யாரிடம் இருக்கின்ற அரசியல் நீதியிடம்தான் இருக்கிறது. அந்த ஆட்சி அமைக்கின்றவர்களிடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த 3மே இருக்கின்ற சூழல் இருந்தாலும், சட்டத்திலே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தாவிட்டால் அது எப்படி அந்த மக்களை சென்று அடையும் என்பதுதான் அவருடைய கேள்வி. மிக அருமையாக வைத்திருக்காங்க. அதனால் அதை வழிநடத்தக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய அல்லது அதை கொண்டு செல்லக்கூடிய அத்தனை சக்தியும் நம்மால் தேர்வு செய்யப்படுகின்ற அந்த அரசியல், அந்த அரசு கிட்ட இடம்தான் இருக்கிறது என்பதை மிக அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார். அதுதான் உண்மையும் கூட. என்றால் அப்போ அது மட்டும்தானா என்று மற்ற 3 என்னை பார்ப்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த 4 அம்சமும் முக்கியம். இதில் எது முக்கியம் என்று சொல்வதற்கில்லை. நம்ம உடம்புல எடுத்துகிட்டு கை முக்கியமா, கால் முக்கியமா அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு விரல் உடஞ்ச பிறகு தான் தெரியும் அந்த விரல் எவ்வளோ முக்கியம். அல்லது ஒரு நாள் காது கேட்கலன்னா அந்த காது எவ்வளோ முக்கியம்னு அது செயல்படாத பொழுது தான் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. ஒரு கொட்டேஷன் இருக்குது, நாம் ஒரு பொருளுடைய அருமை எப்போ தெரியும்னா அது தொலைந்த பிறகு தான் தெரியும். அதுபோல் இந்த 4 அம்சமும் முக்கியம்தான். ஆனால் இந்த 4 அம்சத்தில் அந்த 3 அம்சத்தை முன்னின்று இந்த ஃப்ளாக்ஷிப்னு சொல்லுவோம், அதை வழிநடத்துகின்றது எதுன்னு சொன்னால் அந்த அரசியலமைப்பை பின்பற்றி அது சொல்லுகின்ற விஷயத்தை மற்ற 3ஐயும் கொண்டு வருகின்ற பொறுப்பில் இந்த அரசியல் நீதி தான் மிக முக்கியம் என்பது போன்று எனக்கும் அது சரியாகத்தான் தெரிகிறது. ஏன்னா அதுதானே முக்கியம். இப்போ ஒரு அரசாங்கம் இல்லை, யாருமே இல்லை, ஆனால் இந்த 3ம் இருக்குன்னா யார் அதை முன்னெடுத்து செல்கிறது, யார் அதை அதுக்கு பொறுப்பெடுத்து செல்கிறது அப்படின்னா, ஒரு வகுப்பில் ஒரு வகுப்பு நடக்குது அப்படின்னா கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தர் வச்சுருக்கான். அப்போ கிளாஸ் டீச்சர் இல்லைன்னா அப்போ மற்றவங்களும் டீச்சர்லாம் அவங்களும் டீச்சர் தான். ஆனால் அந்த வகுப்புக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்க வேண்டும். ஒரு கிளாஸ் இருக்குன்னா அங்கே ஒரு லீடர் இருப்பான். அந்த வகுப்பை கட்டுப்பாடாக சத்தமிடாமல் அந்த கிளாஸ் ஒழுங்காக நடக்கணும், டீச்சர் சொல்கிறத கேட்கணும், அது டிசிப்ளின். அது மாதிரி இந்த மற்ற 3 அம்சங்கள் மிக முக்கியம். ஆனால் அந்த 3மே மிக சரியாக இந்த சமூகத்திலே செயல்பட வேண்டும் என்றால் இந்த அரசியல் நீதிதான் இந்த சாசனத்திலே கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான உன்னதமான ஒன்று என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆனால் அனைத்தும் எதுவும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல. ஆனால் சற்று யாராவது ஒருத்தர் அதை வழிநடத்த வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பு அரசியல் நீதிக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த சபையிலே பதிவு செய்கின்றேன். இந்த நாளில் 4 மிக அருமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 4 பேரும் சொன்ன பதிவுகள் ஒரு புத்தகத்தை போன்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற குறிப்பாக இளைஞர்கள், 60 வயதை கடந்தவர்கள் இனி ரிட்டையர் ஆகியிருப்பாங்க, அவர்களுக்கு தேவையான தேவை தான். ஆனால் அவ்வளவு தேவையா என்றால் இனி வரக்கூடிய சமூகத்திற்கு இது மிக தேவை. ஒரு புரிதல் வேண்டும். நாம் தேர்தல் என்றால் என்ன, ஏதோ வந்து போகிறது 5 ஆண்டுக்கு, அப்படி அல்ல, நம்மிடம் இருக்கிறது. அப்போது குடியரசுடைய நோக்கம் இது எல்லாமே இருந்தாலும் கூட மக்களால், மக்களுக்காக, மக்களோடு இருக்கின்ற ஆட்சி, நமக்காக நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற ஆட்சி தான். அது நம்மகிட்ட தான் இருக்குது. வி ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல், பீப்புள் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன் த ரிப்பப்ளிகன் கண்ட்ரி, இந்த செட்டப். அதுதான் அதனுடைய நோக்கம். இது 4மே அதனுடைய டூல்ஸ் தான்.
அப்போது இதை நாம் சரியாக செயல்படுத்துவதற்கு நாம தான் அதுக்கு பொறுப்பு என்கின்ற நல்ல சிந்தனையை இந்த விதைக்கின்ற இந்த வாய்ப்பை அளித்ததற்காக டிடி தமிழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மீண்டும் ஒரு முறை டிடி தமிழ் நேயர்களுக்கு இனிய குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கின்ற 4 அறிஞர் பெருமக்களை உங்கள் சார்பாக வாழ்த்துவதோடு அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.